ஃப்ளோவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சத்யா மூவிஸ் தயாரித்த எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சத்யா மூவிஸ் நிறுவனர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் சத்யா மூவிஸ் சார்பில் தயாரித்த எம்ஜிஆர் படங்களை முதலில் பார்ப்போம். 1964 வெளிவந்த தெய்வத்தாய், இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது. அடுத்து 1966 நான் ஆணையிட்டால், இந்த படம் 100 நாட்கள் ஓடவில்லை. அடுத்து 1967 காவல்காரன், இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வெற்றி பெற்றது. அடுத்து 1968 கண்ணன் என் காதலன், இந்த படம் 100 நாள் ஓடாவிட்டாலும் மதுரை சிந்தாமணி தியேட்டரில் 90 நாட்கள் வரை ஓடியிருக்கிறது. அடுத்து 1971 ரிக்ஷாக்காரன், இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். மதுரை நீ சினிமாவில் 161 நாட்கள் ஓடியது. அடுத்து 1975 இதயக்கனி, இதுவும் ஒரு மாபெரும் வெற்றி படமாகும். இந்த படம் மாதிரி சிந்தாமணி தியேட்டரில் 145 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. அடுத்து சத்யா மூவிஸ் தயாரித்த சிவாஜி படத்தை பார்ப்போம். 1988 வெளிவந்த படம் புதிய வானம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சத்யராஜ், ரூபினி, கௌதமி மற்றும் பலர் நடித்த படம். இந்த படம் 100 நாள் ஓடியது. சிவாஜியை வைத்து சத்யா மூவிஸ் தயாரித்த ஒரே படம் புதிய வானம். எம்ஜிஆர் நடித்து கொண்டிருக்கும் வரை ஆர்.எம். வீரப்பன் சத்யா மூவிஸ் சார்பில் சிவாஜியை வைத்து எந்த படமும் தயாரிக்கவில்லை. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.